அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்களின் கெட்ட குணங்களை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக. ஆமீன். எங்கள் மனதில் தேங்கியிருக்கும் துவாக்களை வார்த்தையால் சொல்ல முடியவில்லை, அனைத்தையும் கபூல் செய்து எங்களை கிருபை செய்ய யா ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, காலையிலும் மாலையிலும் இந்த துவா ஓதினால் மன அழுத்தம், கவலை, கஷ்டம் அனைத்தும் கண்முன்னே நீங்கும், நிம்மதி உண்டாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மகள் ஹசரத் ஃபாத்திமா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத்தந்த துவா. தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதி வர சொன்னார்கள். அற்புதமான துவா. யா ஹய்யூ யா ஹய்யூம் பி ரஹமதிக நஸ்தஹீஸ் அஸ்லிஹிலி ஷானி குல்லா வலா தஹில்னி இலா நஃப்சின் தர்ஃபத ஐன். மறுபடியும் சொல்றேன். யா ஹய்யூ யா ஹய்யும் பி ரஹமதிக நஸ்தஹீஸ் அஸ்லிஹிலி ஷானி குல்லா வலா தஹில்னி இலா நஃப்சின் தர்ஃபத ஐன். இதன் அர்த்தம், என்றைக்கும் அழியாதவனே, நித்திய ஜீவனே, உன்னுடைய அருளை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். எனக்கு இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் எல்லா சிரமங்களையும் நீ லேசாக்கி கொடுத்தருள்வாயாக. அதை சரி செய்து கொடுத்தருவாயாக. கண் சிமிட்டும் நேரத்தில் கூட என் மீது எந்த ஒரு சுமையையும் சுமத்தி விடாதே. இந்த துவாவை ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் போக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் பிபி ஃபாத்திமா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி கொடுத்த துவா. எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகின் இனிமை மறுமையில் கசப்பாகும், உலகத்தின் கசப்பானது மறுமையில் இனிப்பாகும். நூல் முசனத் அஹமத் 22392, தரம் சஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.